ஐபிஎல்ல ஒஸ்டா பவுலிங் போட்டு அதிக ரன் கொடுத்த டாப் 5 பிளேயர்ஸ். உமேஷ் யாதவ் இல்ல. இஷான் லிஸ்ட்லே இல்லையா? டாப் 5ல இல்ல. டாப் 5ல இல்ல. உமேஷ் யாதவ் இல்லாம ஒருத்தர் அல்ஜாரி ஜோசப் இருப்பார், ஒரு மேட்ச் அட்டி முரட்டடி வாங்கினாரு. இல்ல. யாரா அது? சரி, ஏதாச்சும் க்ளூ கொடுப்பா. க்ளூ வச்சாச்சும் ஒப்பேச்சுவோம். ஒரு டைம் மும்பைல எடுத்தாங்க, ஏஸ் பிளஸ் பேஸ் அப்படின்னு போட்டுட்டு இருந்தாங்க. கிறிஸ் ஜார்டன். பேஸ்னா கிறிஸ் ஜார்டனா? இல்ல, கிறிஸ் ஜார்டன் இருக்காரான்னு நான் கேட்கிறேன். உழப்பாத. இல்ல, தோத்துட்ட, ஒத்துக்க தோல்விய. ஏஸ் பிளஸ் பேஸ்னா என்ன? அது என்ன டைலாக்? என்னடா வசனம் பேசுறீங்கன்ற. மும்பைல எனக்கு பார்த்த ஞாபகம் இருக்கு. மும்பைல ஒரு டைம் எடுத்தாங்க, ஒரு பக்கம் இவரு, ஒரு பக்கம் நீ வேணா சொல்லுப்பா. ஆர்ச்சர் அவ்வளவு ரன் கொடுத்தாரா? ஆர்ச்சர் வந்து 76 ரன் கொடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பிளேஸ் அவர்தான். 75 ரன். ஆர்ச்சர் 76 ரன். யூகிக்கவே முடியல. 3 சொல்லிட்டேனா? இப்ப ஆமா, 4 சொல்லிட்டேன். அதாவது இன்னும் 2 எடுத்துக்க. பெரிய ஆணவத்துல ஆடுறாரா? நேர கழுதடா. டேய், சரி சொல்லுப்பா. நீ தான் சொல்லணும். இருப்பா. யார் சொல்லலாம்? இஷாந்த் சர்மா, உமேஷ், இவங்க அசோக் டிண்டா கிடையாது. ஆனா நான் சொன்ன பிளேயர்ஸ் எல்லாருமே அதிகமா ரன் கொடுக்கிற பிளேயர்ஸ். அப்புறமும் ஏன் இப்படி இருக்காங்க? அவங்களோட அதிகமா கொடுத்துருக்காங்களே. உங்களுக்கு மேல கொடுத்துருக்காங்கன்னா அப்ப சத்தியமா அவங்க எல்லாம் பவுலர்ஸே கிடையாது. தீபக் சகர், ஷர்துல் தாக்கூர் ஏதாச்சும். அட போங்கடா, உங்களுக்கு தெரியும். கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரி.